இந்த வீக்கெண்ட் செம்ம டயரிங்கான வீக்கெண்டாக இருந்துச்சு. ஏன்னா வீடு ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணிட்டு இருந்தோமா, அடுத்த வாரம் ஈஸ்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டயர்டாக இருந்ததால எதுவுமே பண்ணல. சரி ஈவினிங்காக வந்து ஹாட்ஸ்டாரில் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி அது பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோமா, பாப்கார்ன் எப்பவுமே பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். வேறு ஏதாச்சும் புதுசாக செஞ்சு தரியா அப்படின்னு அவர் கேட்டதால, சரி ஓகே லேஸை வச்சு ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸில் வந்து இந்த லேஸ் சிப்ஸை வச்சு அதுக்குள்ளே சிக்கன் எல்லாம் போட்டு மைனீஸ் எல்லாம் போட்டு செம்ம கிமிக் மாதிரி ஏதோ செஞ்சு தருவாங்க. சரி நம்மளும் அதே மாதிரி ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வச்சு செய்ய பிளான் பண்ணேன். ஆனால் அது ஏதோ வெடிகுண்டு வச்சு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. முட்டையை எடுத்து எண்ணெயில் போட்டால் தெறிக்குது. பாத்திரத்தில் இருக்கிறத விட எல்லாம் வெளியே இருக்கிறது தான் அதிகமாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஒரு தடவை நான் வந்து ஸ்வீட் கார்ன் வச்சு செஞ்சுருந்தேன். அப்போவுமே அதே தான் மூஞ்சிலெல்லாம் பட்டு கையிலெல்லாம் பட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த வருஷம் நான் உஷாராயிட்டேன். கஷ்டப்பட்டு பொரிச்சது கூட ஒரு யூஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவல் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது கிடையாது. பட் நான் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கோக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. அது பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இந்த டேவை நல்லா எண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.